நாங்க ஏர்போர்ட்ல வந்தப்போ என்ன பார்த்து சஸ்பிஷியஸா இருக்குன்னு சொல்லி என்ன புடிச்சு வச்சுட்டாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பண்ணும்போது அதுல வந்து இவங்க தான் விஜய், நான் தான் அஜித். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் வந்து இப்போ லவ் மூட்ல இருக்கேன். லவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நான் இதை வந்து சொல்லி ஆகணும். நீ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே அழகுதான். இந்த ஸ்கிரீன் வந்து எப்பவுமே ராம் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med and The Label Eye. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் அண்ட் வெல்கம் டு நெஞ்சமே நெஞ்சமே. ஆக்சுவலி இந்த சீசனோட ஒரு எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல பேசி பேசி களைச்சிட்டேன். நீயா? நாங்க பார்த்தோம், கண்டிப்பா நீ களைச்சிருப்ப. நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குல்ல. அண்ட் ரொம்ப மன நிறைவான, நிறைய எமோஷனலான, ஹாப்பியான, ஃபன்னான நிறைய மொமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஹாப்பியான, எமோஷனலான இந்த எல்லா மொமெண்ட்ஸையும் உன் கூட நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த எபிசோட். ஓகே, ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மேடம். இல்ல சாரி சார், கொடுக்க முடியாது. கெஸ்டா வந்திருக்கேன்ல. கெஸ்ட் கிடையாது. நீங்க வீட்டில் இதை கேட்டாலே நான் கொடுக்க மாட்டேன். இல்லை இங்கே வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படி. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து நெஞ்சமே இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா எப்படி? ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாங்கள் ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ரொம்ப வேணாண்டா, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில ப்ராப்ஸ் வந்து நாங்கள் எங்ககிட்ட வச்சிருக்கோம். பேசிக்காக என்னன்னா 9 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். உங்ககிட்ட ஒரு 9 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு 9 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு. நான் என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, அவன் என்ன செலக்ட் பண்ணியிருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இதை பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறது. இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்காத ஃபோட்டோஸாக கூட இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் சும்மா எடுத்து போஸ்ட் பண்ணாத அந்த மாதிரிலாம் கூட எனக்கு தெரிஞ்சு அப்படி தோணுன ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சிருக்கேன். நீ என்ன வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பயமாக வேற இருக்குது கொஞ்சம். ஏன்னா நாங்கள் பயங்கரமாக நிறைய அப்பப்போ தூங்கும்போது அந்த மாதிரி ஐயோ இவங்க என்ன நான் தூங்கும் போதெல்லாம் கேவலமாக ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க, அதெல்லாம் வேற எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸா பார்த்து நமக்கு என்ன அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இது வந்து நம்மளோட 9th இயர் அப்படின்றனால 9 ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கோம். எஸ். ஓகே, ரெடியா? ஓகே. ஓ, ஆம்பளை வேஷம் போட்டிருக்கேன் நான், ஆம்பளை குட்டி. ஆக்சுவலாக எனக்கு வந்து நீ ஆம்பளை வேஷம் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணேன். ஆக்சுவலி உண்மைதான். நான் இப்போ ரீசெண்டாக கூட வந்து ட்ரெஸ்ட் ஆஸ் அ கை, ட்ரெஸ்ட் ஆஸ் அ பாய்ன்னு ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கேன், பையனாவே அழகாக இருக்கேன் அப்படின்னு இருந்தாங்க. இது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நீ தான் சொல்லணும். ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபுல்லாத்தையும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பண்ணும்போது அதில் வந்து இவங்க தான் விஜய், நான் தான் அஜித். இப்படி உட்காந்துருந்தாலே தளபதி மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பானா? கிடையாது, கட்டி விழும். யா. ஸோ வந்து அந்த கெட்டப்பில் நாங்கள் போட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம். அதில் வந்து என்னோட டான்ஸ் நிஜமாக சொல்லணுண்டே, அதில் என்னோட டான்ஸ் க்யூட்டாக இருந்தது. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஷோவே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்மளே வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி வேற ஒரு செட்டப்பில் நியூ பீப்புள், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு பண்ணது நல்லா இருந்துச்சு. ஜாலியாக நம்ம கெட்டப் போடணும் நிறையா. நீ இப்போ லேடி கெட்டப் போட்டிருக்க மாதிரி போடா. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ராமஜானு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இது உன்னோட 100K செலிப்ரேஷன் அன்னைக்கு நம்ம எடுத்தோம். 100K லைவ் போயிட்டு கையில நீ சாக்லேட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த சாக்லேட் கூட என் கையில இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்திருக்கோம். நான் ஒண்ணு நோட் பண்ணேன்டே, எல்லா போட்டோலயும் என் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு உன்னை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் வந்து தசாவதாரம் கொண்டு. சரி, ஓகே, தேங்க்யூ. தெரியாம சொல்லிட்டேன். ஆனா அதான் இது வந்து நம்ம அந்த சேனலோட செலிப்ரேஷன் அப்போ எடுத்தோம். எனக்கு அந்த நைட் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு. 8-9 மணி கிட்ட தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஒரு லைவ் போனோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுதானடா இப்ப சொன்னேன். அதான் நீ லைவ் சொன்னடா. ஐயோ, நீ சொன்னதானே? இல்ல நான் அதை சொல்லல. நீ நம்ம லைவ் போனோம். ஆனா எனக்கு அந்த டே வந்து ஞாபகம் இருக்குன்ற. இப்போ என்னன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாமே மறந்துரும். இப்போ சொல்லும் போது தான் ஞாபகம் வரும். அப்போ நம்ம வந்து அந்த ஒரு ப்ரௌன் கலர் சோஃபா, அதுக்கு மேல அந்த பின்னாடி இருக்க ஸ்கிரீனே பார்த்தோன்னா வந்து நம்மளே பேக்ரவுண்டை நம்மளே இமேஜின் பண்ணி செட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற குப்பையை மறைக்கிறதுக்கு நமக்கு ஆமா, வீடியோ எப்பவுமே குப்பையா தான் இருக்கும். அந்த குப்பையை மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்கிரீன் போட்டு அது முன்னாடி நின்று போட்டோ எடுத்திருக்கோம். இப்போ பாரு நம்ம அழகா செட்லாம் போட்டு அழகா. யா. ஓ, இந்த குட்டி ராம் வந்து பாருங்க, குட்டியா இருப்பாங்க. ஐயோ, பண்ணான போட்டோ எடுத்து வச்சிருக்கானே. சொட்டை மண்ட மாதிரி, சொட்டையில நாரை தடவி விட்ட மாதிரி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. நான் சொல்லவா? ஆக்சுவலா இது வந்து உங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு அன்னைக்கு நம்ம எடுத்த போட்டோ. ஆக்சுவலா ப்ராப்பரா நம்ம வந்து வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டு ட்ரெடிஷனல் வேர்ல ஃபர்ஸ்ட் போட்டோன்னு நினைக்கிறேன்ல. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரெடிஷனலா
உண்மைதான். அந்த டைம்ல வந்து எல்லாருக்கும்லாம் தெரியாது நம்ம கப்பிள் அப்படின்லாம் தெரியாது. ஆனா என்னோட சேனல் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. ஆமா, ஆமா, மட்டும் start ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணிட்டோம். ஸோ அந்த அளவுக்குலாம் தெரியாது. அதுல பாருங்க நான் திருட்டு மொழி முடிச்சிருப்பேன். பக்கத்துல அவங்க அண்ணன் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஓரமா வந்து நாங்க அப்படியே திருத்தனமா ஆமா, யாருக்கும் தெரியாம நைஸா ஒரு போட்டோ மட்டும் உங்க கூட எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்தோம். அப்பயுமே நாங்க பார்ப்போம் யாரோ வரப்போறாங்கடோ அப்படின்னும் போது அந்த போட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ அதுல வந்து என்னோட ஆனா எதுக்கும் அசராம அப்ப யார் பார்த்தா என்ன அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா நீ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அழகா இருக்க கொண்டு சொல்லி ஆகணும். நானு தேங்க்யூ. நான் இதை வந்து இருமுனது யார் அது? எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இரும்பி வந்து நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. நான் இதை வந்து சொல்லி ஆகணும். நீ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே அழகுதான். தேங்க்யூ டே. இவங்க இப்படி பேசுறது அதுவும் கேமரா ஆக்சுவலி எப்பவுமே பேசுவாங்க. வீட்டில் வந்து எனக்கே நான் கேட்டு கேட்டு ஓகே ஒத்துக்கிறேன் அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்து இவங்க வீட்டில் இப்படி பண்ணுவாங்க. பட் வெளியே வந்து கேமரா முன்னாடியோ வெளியே இடத்துக்கு வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப அவ்வளோவா வந்து பேசிக்க மாட்டோம். அதனால அது கேமரா முன்னாடி நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஓ வெக்கமா இருக்கா? ஓகே, இந்த போட்டோ இந்த போட்டோ இது நம்ம ஆப்பிரிக்கா போனப்போ ஹேர் பிரைட் பண்ணோம் கலர் கலரா. எனக்கு இந்த போட்டோல என்ன ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இதை போட்டுட்டு நாங்க ஏர்போர்ட்ல வந்தப்போ என்னை பார்த்து சஸ்பீஷியஸா இருக்குன்னு சொல்லி என்ன புடிச்சு வச்சிட்டாங்க. என்ன கஸ்டம்ஸ்ல புடிச்சு வச்சு விட மாட்டோமா, எந்த ஊர்க்காரி நீ இல்ல, தமிழ்ல பேசுற ஷாக்கு. அது வந்து எங்க மாட்டினானா வரும்போதெல்லாம் வந்து இவ வந்து ஓகே ஐம் ஆப்பிரிக்கன் அப்படின்ற மாதிரி வந்துட்டா. பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே கீர்த்தி ஸ்ரதாவா அவங்க என்கிட்ட பேசுறதே எப்படின்னா இந்தியன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க தமிழ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா மண்டை ஒரு மாதிரி இருக்கு, நீ ஒரு மாதிரி இருக்க, தமிழுங்கிற சைதாப்பேட்டை சைதாப்பேட்டில் தான் வீடு, நீ நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அப்பயே அவங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸ் ஆயிடுச்சு, இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதனால தனியாக என்னை நிற்க வச்சு என் பேக்கை செக் பண்ணி உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு அவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ செக்கிங் நடந்துச்சு. அந்த என்னோட கெட்டப் பார்த்து அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் நாங்க இது வரைக்கும் வீடியோல சொல்லன்னு நினைக்கிறேன். லைக் என்னன்னா அந்த செக்கிங்ல எனக்கு வந்து எனக்கு ஒரு டாலர் வந்து வாங்கி கொடுத்திருந்தா. லைக் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி கொடுத்திருந்தா எங்களோட கோல்டு டாலர். யா கோல்டு டாலர். ஸோ அது வந்து அந்த கஸ்டம்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பேக்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து தேடுறோம் வைக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, ஏன்னா ரொம்ப வந்து அது இவங்களுக்கு கொடுக்கணும், ஃபாரின்ல வச்சு இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் ஆனால் அந்த தங்கம் தொலைஞ்சாலும் என்கிட்ட ரொம்ப ப்ரிஷியஸான வைடூரியம். இது நீ எப்படி பேசுது எனக்கே வியடா இருக்குடா. எங்களுக்கும் தான் இந்த தங்கம் தொலைஞ்சாலும் ஒரு பித்தளை வச்சிருக்கேன் அப்படின்னு நீ ஒரு கவுண்டர் போட்டோ நான் நினைச்சா. இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் வந்து இப்போ லவ் மூட்ல இருக்கேன். என்னோட லவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு மத்த ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அது எவ்வளவு நேரம் அப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா எனக்கு அந்த போட்டோ பார்க்கும்போது தான் நான் மாட்டி திருட்டு மொழி முடிச்சு போற வரவங்க எல்லாரும் என்னதான் பார்த்தாங்க, ஏதோ ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி பார்த்தாங்க. அதான் ஞாபகம் வரும். ஸோ நான் மட்டும் அப்படி இருந்தா எப்படின்னு சொல்லி உன் தலையிலயும் அந்த முடியை நான் வச்சு போட்டோ எடுத்து அழகு பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பிக். ஆக்சுவலாக நானே சொல்கிறேன் நான் ஏன் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. லைக் என்னன்னா இது வந்து ரீசன்ட் ஃபேவரட் ஃபோட்டோ. வியர்டான ஃபோட்டோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஃபோட்டோவை பார்த்து அவள் பார்த்துக்கிட்டே இருப்பா. லைக் பார்த்துட்டு சொல்லிட்டே இருப்பா, எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஃபேவரட் ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் இவ்வளோ ஒரு 500 வாட்டி ஃபோனில் இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் சிரிப்பேன், இவங்க என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் மெயினாக சூஸ் பண்ணது காரணம், இதில் வந்து நான் அங்கே போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பேன். இவங்க வந்து லைட்டு கையில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் இவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க, ஒரு பப்ளிக்காக இருக்கே நம்ம வந்து இவ இப்படி நிற்கிறா, நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டு பிடிக்கிறோம், நிறைய பேர் நின்று பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒரு கவலையே இல்லை. அவங்களுக்கு லைட் வேணும், நான் லைட் கொடுக்குறேன் அப்படின்னு லைட் பிடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து திடீர்னு எனக்கு சாரி அட்ஜஸ்ட் பண்ணணும், பக்கத்தில் வந்து யாரும் இல்லை அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரோட்ல நின்னாலும் சரி வந்து ப்ளீட் சரி பண்ணி விடுவாங்க. உள்ள ஒரு மாதிரி அது கேர்ள்ஸ்க்கே நமக்கு இருக்கிறது தானே, நமக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இந்த நம்ம இப்போ நம்ம பிராண்டாக இருக்கட்டும், நம்ம லேபிளையிலேருந்து எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஃபுல் அவ்வளோ சப்போர்ட் கூடவே நின்று. நிறைய பேர் நான் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் த பிராண்டு, நான் தான் சாரி கட்டி எப்பாரு சுற்றி வரேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு சாரி கட்டும் போது பின்னாடி நின்று இவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. அது எல்லாமே இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது கூட நம்ம பிராண்ட் ஷூட் தான். பக்கத்தில் நின்று லைட் பிடிச்சிட்டு ஃபேஸ்க்கு லைட் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை பாருங்க வேர்த்து விறுவிறுத்து ட்ரௌசர் போட்டு. ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே ராம் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து எனக்கு அது மெமரைஸ் ஒரு நல்ல மெமரபிளான விஷயம். எனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன். ஷோ என்னங்க டெய்லி இந்த ஷோ வைங்க, டெய்லி பெருமையா பேசி காதுல வாங்கிக்கிறேன். நாளைக்கு கற்பனை உடனே ஏய் குண்டே வா அப்படின்னு சொல்ல போறல. நைஸ் பிக். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம டெசர்ட்ல துபாய் டெசர்ட்ல எடுத்த ஒரு பிக்சர். ஸோ
இதுவுமே அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இமேஜ். நிறைய ஆர்ஜியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபோட்டோ. லைக் எல்லாரும் வந்து ஸ்டோரியில வச்சு ஷேர் பண்ணிட்டு அண்ட் ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பெரிய ஃப்ரேமே பண்ணி கொடுத்தாங்க. லைக் பிளாக் ஷிப் அவார்ட்ஸ் அப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அவார்ட்ஸ் அன்னைக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்குமே இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன சொல்ல, கியூட்டா லவ்வபிளா இருக்கும். ப்ளஸ் நாங்க போன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து துபாய் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நாங்க இந்த நம்ம ஊர்ல இருந்து அகரம் தென் வரைக்கும் பஸ்ல போயிட்டு, ஏன்னா அதான் லாஸ்ட் ஸ்டாப், பஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அதே பஸ்லயே வந்துருவோம். அவ்வளவுதான் காசு இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்துட்டு இப்போ நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து நம்ம டிராவல் பண்றோம். அங்க போயிட்டு இந்த மாதிரி பாலைவனம்லாம் யோசிச்சு பாருங்க, படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே அப்படின்ட்டு தமன்னாவும் சூர்யா சாரும் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி அங்கே டான்ஸ் ஆடணும்னு நினச்சேன். பட் நான் ஓடும்போது அது வேறு மாதிரி இருந்துச்சு அந்த மண்ணில் ஃபன்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். துபாய் வந்து வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் நமக்கு. அண்ட் இந்த ஃபோட்டோ ஒரு க்யூட்டான, நம்ம அப்படியே அங்கே அந்த மணலில் புதஞ்சு எடுத்த ஃபோட்டோ. நல்ல மெமரிஸ். பாலைவனத்துல அந்த மணலோட உச்சியில உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மேல இருந்து உருண்டு உருண்டு விளையாடிட்டு இருக்காங்க. ராம் வந்து அந்த மேல ஃபுல் அந்த குவிச்சு வச்ச மணலுக்கு மேல இருந்து உருண்டு வராங்க. லிட்டரலி இப்படி உருண்டு உருண்டு வராங்க. எனக்கு பயமா இருக்கும், ஐயோ ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு. பட் ஆனா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இது வந்து நம்ம எங்க எடுத்தோம்னு சொல்லு? எந்த பாண்டிச்சேரி. ஞாபகம் வச்சிருக்கேன். ஏதாவது மறந்துடுவாங்க, ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஞாபகம் வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில வந்து எடுத்தது. அப்பயுமே வந்து சும்மா போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஜான் 19 நினைக்கிறேன் இந்த போட்டோ எடுத்தது. ஜான் 19 ஐ திங்க். ஆமா ஆமா ஆமா. நம்ம சேனல் இதுல லைவ் போனோம். நம்ம கீர்த்தி ஸ்ரத்தால லைவ் போயிட்டு அப்புறம் இந்த போட்டோ நாங்க எடுத்தோம். சும்மா மெமரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். லவ் ஆனிவர்சரி 3rd இயர் செலிப்ரேட் பண்ணும்போது எடுத்த போட்டோ. இப்போ 9th இயர் செலிப்ரேட் பண்றோம்டே. ரொம்ப பெரிய விஷயம் கொண்டு. வருஷங்கள் போனதே தெரியல. செம ஸ்பீடா ஒரு ஆங்கிள் யோசிச்சோன்னா பயங்கர ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. இந்த 9 இயர்ஸ் அம்மாடி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு லவ் அக்செப்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வெறும் 9 இயர்ஸ் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு இது பேசும்போது ஞாபகம் வருது. என்னன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, முன்னாடி சொல்றேன் ஏர்லி ஸ்டேஜஸ்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து 3 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஈஸியா சஸ்டெயின் ஆயிடும். அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து நான் அந்த வயசுல கேள்விப்பட்ட ஒரு விஷயம். சஸ்டெயின் ஆயிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பயப்படவே வேணாம் அப்படின்னு. நீ உங்ககிட்ட இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எவர் சொல்கிறேன். நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து 3 இயர்ஸ் கிராஸ் ஆகிறதுக்கு நான் டெய்லி கேலண்டர் பார்ப்பேன். ஐயோ 3 இயர்ஸ்க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கா, ஐயோ இன்னும் 600 நாள் இருக்கா, என்னடா எப்படா இந்த 3 இயர்ஸ் முடியும் அப்படின்னு. ஏன்னா உண்மையாகவே நமக்கு அந்த டைம் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்தது, நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சண்டை நல்லா போடுவோம் நம்ம. எனக்குள்ள அந்த ஹோப்பே அந்த 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். இந்த 3 இயர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு வேற லெவல் கப்பல் ஆகிடுவோம், பயங்கர மாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அந்த 3 இயர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இப்போ அந்த 3 இயர்ஸ் தான் நம்ம ஆக்சுவலி ராம் வித் ஜான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 3 இயர்ஸில் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் எனக்கே தோணுது, பாரு 3 இயர்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் அது வந்து அந்த 3 இயர்ஸ் கதை உண்மையான எனக்கு தெரியல, பட் அது என்னமோ நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுது, நீங்களும் கூட ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ அது வந்து ஒரு நல்ல கியூட் போட்டோ. சும்மா நம்ம ஆக்சுவலா இந்த இமேஜ் நீ பாத்தியா? கிளியரா கூட இருக்காது. இது எங்க நம்ம போஸ்ட் கூட பண்ணது இல்ல. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இமேஜ். லைக் உனக்கு ஞாபகம் இருக்கா இது எதுன்னு சொல்லு? கேரளால நம்ம வந்து கார்ல டிராவல் பண்ணும்போது நான் இவங்க மடியில உட்காந்து டிராவல் பண்ண. அப்பயுமே கால் வலிக்குமே உட்காரு அப்படின்னாங்க. அப்புறம் மடியில உட்காந்து நான் ஃபுல்லா அங்க டிராவல் பண்ணேன். அப்ப எனக்கு ஜாலியா இருந்துச்சு இவங்க மடியில உட்காந்து வருது. ஏன்னா எப்பவுமே இவங்க தான் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எப்பவுமே நான் இந்த சீட்ல தான் உட்காந்துருப்பேன். ஆனா வேற ஒருத்தவங்க டிரைவ் பண்ணிட்டு அவங்க மடியில உட்காந்து வரேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சிட்டே வந்தேன் இவங்களை, ஏனும் பாரு நான் மடியில உட்காந்துருக்கேன் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ சும்மா இது ஒரு மெமரியா நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சும்மா போட்டோ. இது எங்கேயும் நம்ம போஸ்ட் கூட பண்ணது இல்லை. ஆக்சுவலா பண்ணது இல்லை. அதை எடுத்திருக்கேனே நீ வச்சு உன் போன்ல தான் எடுத்தேன் அப்போ கூட நான். இந்த போட்டோ அந்த ஃபோட்டோ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. லைக் என்னன்னா நம்ம ஏதோ ஒரு ஷாப்பிங்க்கு போனோம்னு நினைக்கிறேன். அண்ணா அண்ணி எல்லாரும். ஆமா, ஷாப்பிங் போகும்போது ஒரு ஷாப்பிங் வாசல்ல, ஷாப்பிங் வாசல்லையா, ஐ மீன் ஷாப்போட வாசல்ல எடுத்த போட்டோ. எனக்கு தெரிஞ்ச பாந்தியன் ரோடு நினைக்கிறேன்ல. ஆமா அந்த மாதிரி தான் எங்கேயோ அப்பப்போ நான் அப்போதுலேருந்தே ஷாப்பிங் கூட்டு போயிடுவேன். அதில் காம்ப்ரமைஸே நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ பாரு நம்ம வந்து ஐ திங்க் கலர் கோஆர்டினேட் எல்லாரும் பிளாக் போடணும், கப்புள் கோல்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் இதில் மூஞ்சி பாருங்க, மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இதை பாருங்க, என்ன மூஞ்சி சரிது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ வந்து நான் இவங்களை பார்த்து கனவு கண்ணன் அப்படின்னு ஃபீல் ஆகுண்டே. எனக்கு வந்து இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. எங்க பக்கத்து வீட்டு அக்கா அப்போ நான் வந்து லவ் எல்லாம் அக்செப்ட் பண்ணலனா, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்னா எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பிடிக்கும். பைத்தியம் மாதிரி எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நான் அந்த அக்கா கிட்டே இவங்க போட்டோவை காட்டுறேன். காட்டிட்டு எனக்கு என்னன்னா இவங்க வந்து செம்ம பெரிய ஹீரோ, செம்ம அழகு அப்படின்னு தான் எனக்கு எப்பவுமே அப்படிதான் ஃபீல் ஆகும். அந்த அக்காட்ட காட்டிட்டு சொல்றேன்,
அக்கா இந்த மாதிரி ஒரு பையனை எனக்கு தெரியும்க்கா, பயங்கரமா இருப்பாங்க, சூப்பர். அப்பா அவன் வேணா சொல்லுவேன், பயங்கரமா இருப்பான், ஐயோ செம்ம மாசா இருப்பான். அப்படிதானே சொல்றேன். இல்லடா இப்போ எனக்கு அதுன்னு தெரியல, அப்படியே வந்துச்சு அவங்க இவங்கன்னு சொல்லி. ஸோ செம்மையா இருப்பாங்க்கா. தனுஷ் பார்த்திருக்கீங்கல்ல, ஐயோ தனுஷை பார்த்தா நீங்க ராம பார்க்க வேண்டாம். அப்படின்லாம் நான் வந்து ஒரு பில்டப் பண்ணி, அப்புறம் நீ வேஷ்டி ஷர்ட்ல இருப்பேன், அந்த போட்டோ முடிஞ்சா நாங்க ஆட் பண்றோம். வேஷ்டி ஷர்ட்ல நின்று இப்படி சைட்ல திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து நான் பார்த்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அது உங்ககிட்ட நான் சொன்னதில்லை. அப்புறம் அந்த அக்கா கடை பாத்தீங்களா தனுஷ் அப்படின்னு, அந்த அக்கா தனுஷ் நல்ல தினுசா இருக்கிறான் இவனுக்கு. சீரியஸா அவங்க அந்த மாதிரி தானே கேட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நான் அந்த போட்டோவை பார்த்தாச்சு அழகு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்பெல்லாம் வந்து இவங்க என்ன மீட் பண்ண வரும்போது கர்ச்சிஃப் கட்டிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் நான் தூரத்துல இருந்து இவங்க கண்ணை பார்த்து ரசிப்பேன். என்ன அழகா இருக்குல்ல இந்த கண்ணு, ஜாலைன்லாம் அழகா இருக்குல்ல அப்படின்லாம் நிஜமா நான் ரசிச்சிருக்கேன் உன்னை. நான் உங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு நான் உன்னை ரசிச்சேன் அப்படின்லாம் நான் உன்கிட்ட ஆக்சுவலா சொன்னதில்லை. பட் அது உண்மையான விஷயம். நீ ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வர, அதனால தான் நான் உன்னை அப்பத்துல இருந்தே பார்த்து உன் ட்ரெஸ்ஸிங்ல நான் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு நல்லா இருக்கும். பட் எனக்கு எப்பவுமே ஆக்சுவலா நான் வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் அதுக்கும் சொல்லலாம். லைக் என்னன்னா, என்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து இப்படி இருந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீ ஒரு பெரிய காரணம். அதுக்கு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகா இருக்கும்போது எனக்கு வந்து அப்படியே நம்ம குழந்தையெல்லாம் வந்து நம்ம அம்மாலாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புவாங்க, ஃபுல்லா பவுடர் போட்டு நல்லா அப்படியே அந்த மாதிரி ஒரு பாஞ்சு பவுடர் போட்டு அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு இவங்களை ஃபுல்லா ரெடி பண்ணி நம்ம பார்த்துப்பேன். ஓகே எல்லாம் ஷூ மேட்சிங்காக இருக்கா, எல்லாம் ஸ்டைலிங்லாம் ஓகேவா. நான் வந்து இவங்களுக்கு ஒன்று ஸ்டைல் பண்ணணும்னு நினைப்பேன். டிஃப்ரெண்டான பிரேஸ்லெட்ஸ், டிஃப்ரெண்டான ஆக்சசரிஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணுவேன். என்னோட லாஸ்ட் பர்த்டேல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் என்னன்னா, ட்ரெஸ் பண்ணி கையில எல்லாத்தையும் மாட்டி விட்டு கழுத்துல எல்லாம் மாட்டி விட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு நினைப்பேன். சம்டைம்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ இந்த ஃபோட்டோ ஒரு பழைய ஃபோட்டோ, பட் அப்பவே நீ வந்து நல்லா, ஐ திங்க் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு, அழகா இருக்கு. நான் எப்பவுமே அழகுதான். சும்மா காண எத்துறாமனே இல்லடி தெரியாம சொல்லிட்டேன். இல்ல நெக்ஸ்ட் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ அது நம்ம டிராவல் பண்ணப்போ அந்த Cruise ல க்ரூஸ்லயே எடுத்த வந்து photo. சம்மந்தமே இல்லாம புடவை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தேன். அன்றே கணித்தார் நம்ம லேபிளை வந்து அப்ப லேபிளை இல்ல. இப்போ நான் பார்ட்டிக்கு போனா கூட சாரி கட்டிட்டு போறேன். அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, என்னத்தம்மா புடவை கட்டிட்டு எதுக்குமா வந்த அப்படின்ற மாதிரி எனக்கு பாக்குற லெவலுக்கு எங்க போனாலும் சாரி. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க, அவங்க கூட கேட்டாங்க என்ன கூப்பிட்டு, நீங்க உண்மையாவே எல்லா இடத்துக்கும் இப்ப சாரி கட்டிட்டு தான் போறீங்களா, இல்ல அங்க போய் மாத்திடுவீங்களா? ஏங்க மாத்திரேன், இல்ல நிஜமாவே நான் சாரி கட்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் ஏன் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா, லைக் என்னன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு குட்டி சண்டை நடந்துச்சு. எனக்கு வந்து அந்த சிக்னஸ் வந்துருச்சு. ஸோ அதனால நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன். அண்ட் நீ வந்து எதுக்கு கோவப்பட்டேன்னு இப்போ ஞாபகம் இல்லை. ஆமாம், ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை. பட் சண்டை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, சரி வா போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போய் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே உட்காந்து பேசணும். இந்த மாதிரி இப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு என்ன இதில் ரொம்ப டவுனா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி அப்போ வந்து ஆப்வியஸாக அது வீடியோவில் நம்ம காட்டிக்கல. பட் அப்போ வந்து ரொம்ப நான் டவுனாக இருந்தேன். எனக்கு ஏன்னே தெரியல, நான் பயங்கர டவுனாக இருக்கேன். எனக்கு திடீர்னு அழுக வருது, நான் அழறேன். நான் வந்து கொஞ்ச நேரம் நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு நான் தனியாலாம் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து என் மைண்டை நான் என்னென்னமோ ப்ராசஸ் பண்ணுறேன். ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு எனக்கு புரியாமல் இருந்தது. அப்புறம் வாடா நம்ம போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பிடுவோம், ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். போய் சும்மா பேசிட்டு சாப்பிட்டுட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணி இதே மாதிரி தான் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சரி சாரிலாம் கட்டிட்டு போய் நம்மளே எடுத்த ஃபோட்டோ. ஸோ ட்ரைபாட் போட்டு ஃபோட்டோ எடுத்தது. ஸோ அது அந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, இது நல்லா நீங்களுமே எல்லாரும் இது பண்ணலாண்டே வீட்டில் ஃபோட்டோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு மாற்றி மாற்றி உட்காந்து ரீகலெக்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு. இது வந்து ஒரு வால்பேப்பர் இதில் போட்டிருக்கு பாரு, 2018 எடுத்த வால்பேப்பர், என்னோட ஃபோன் வால்பேப்பர். இந்த ஃபோட்டோவை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட வால்பேப்பரோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்து வச்சிருந்திருக்கேன். நான் போய் தேடி பார்க்கும்போது எனக்கு நீ தெரிஞ்சது. ஃபோட்டோ மிஸ் பண்ணல, அந்த ஃபோனே மிஸ் பண்ணிட்டேன். அப்படியா? அது எனக்கு அந்த தெரியல. ஃபோனை தான் வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த பொங்கலோ சித்திரை விஷுவோ நம்ம ஊருக்கு போகும்போது அந்த அந்த ஒரு இஷ்யூ நடந்தது. அப்போ வந்து தொலைச்சிட்டு நான் எங்கே போனாலும் ஃபோனை மிஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு கூட காலையிலேருந்து என் ஃபோன் எங்கே இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒர்க்கு தேவைன்னா ஃபோன் எடுப்பேன். மற்றபடி எங்கேயாவது யார்கிட்டயும் கொடுத்துட்டு வந்துடுவேன், அவங்க நல்லா இருப்பாங்க லைஃப்பில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பழைய ஃபோட்டோ. நாங்கள் குட்டி பசங்களே அப்போ ஃபன்னாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனா நீ அப்படியே தான் இருக்க குண்டு. சீரியஸா நீ அப்படியே தான் இருக்க. நான் தான் எனக்கே தெரியுது அது யார் நீ, அந்த கூட யார் வேற ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்றதான் எனக்கு இருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குடா, இவங்க என்கிட்ட கொண்டு தானியே வளர மாட்டேங்குது, மீசையே வளர மாட்டேங்குது. சின்ன பையன் 2018 என்னடே உனக்கு வந்து 22 உன் வயசு. அப்போ 22 வயசு குட்டி பாப்பா, தாடியும் வளராது மீசையும் வளராது. அப்போ வந்துட்டு என்கிட்ட இப்போ பாரு கேட்பாங்க, எனக்கு எதாவது பண்ணி விட பியர்ட் ஆயில் வாங்கிட்டா. இங்க பாரு இங்க ஃபுல்லா தாடியே இல்லை, இங்கெல்லாம் ஃபுல்லா ஓட்டையா இருக்கும். நல்லா இருக்குடே. ஆனா வந்து ஒண்ணு நான் உன்கிட்ட இப்போ ரீசெண்டா நான் உங்ககிட்ட சொன்னேன், இதுல இவங்களுக்கு வந்து
கண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் பார்ப்பேன் உன்னோட எல்லா ஃபோட்டோலையும் உன் மூஞ்சி சம்மந்தமே இல்லாம இருக்கும். உன் கண்ணு மட்டும் எப்பவும் குழந்தை மாதிரி இருக்குடே. அப்படியா? பாரேன். என்ன? நான் வந்து ஒன்னதான் பாக்குறேன். ஆக்சுவலா நீ செம்ம அழகா இருக்க. இப்பயும் அழகா தான் இருக்க. தேங்க்யூ டே, தேங்க்யூ ஸோ மச். ஐயோ ஐயோ ஐயோ. இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு யாரா அந்த பையன், இவன் தான் அந்த பையன் அப்படின்னு இருக்கும். ஓ அப்படியா விஷயம்? ஐயோ அது என்னோட, ஐயோ அந்த போட்டோ பலிக்கு பலி. சொல்ல அந்த போட்டோவை. ஆக்சுவலா இந்த போட்டோ வந்து நாங்க இந்தோனேஷியால எடுத்தோம் நினைக்கிறேன். இந்தோனேஷியா பாலியான்னு தெரியல. பாலி இந்தோனேஷியால தானே இருக்கு. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல இந்தோனேஷியாவா தாய்லாண்டான்னு தெரியல. தாய்லாந்து தான் ஆக்சுவலா. அங்க வந்து இந்த அந்த ஊர் அரசர்கள் அண்ட் அரசிகள் வேர் பண்ற அந்த ட்ரெஸ் வந்து அரசன் அரசியா தான் ஆக முடியாது. பட் அந்த ட்ரெஸ் போடலாமேன்னு சொல்லிட்டு வாடகைக்கு எடுத்து அந்த ட்ரெஸ் வந்து வாடகை எடுத்து போட்டு அரசர் அரசி நாங்களே சீனை போட்டுக்கிட்டோம். ½ hour இருக்கு. எதுக்கு இந்த Dress வாடகை டைம் முடியாதுக்கு? எந்த ட்ரிப்பு போனாலும் நம்ம அங்க இருக்கிற கல்ச்சர்ல இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே கெட்டப்ல அதே மாதிரி போட்டு அது எப்படி இருக்கும் அவங்க ஊர் மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு அப்படின்றத ஃபீல் பண்றதுக்கு எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எங்க போனாலும் நாங்க அந்த ஒரு கெட்டப் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த போட்டோ எனக்கு வந்து என்ன ரொம்ப என்ன கூச்சப்பட வைக்கிற ஒரு போட்டோ. இன்னொன்னு ஞாபகம் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா அந்த போட்டோ எடுக்கிறவங்க நாங்க சிரிச்சா கூட நோ 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 முறைங்க முறைச்சாப்லயே இருந்தோம் நாங்க. இருக்குவா சொல்லு. அப்போ வந்து நாங்க சும்மா இந்த போர் அடிக்கும் போது இந்த மியூசிக்கலி, அப்போ மியூசிக்கலி வந்து பண்ணுவோம் நாங்க. இது என்ன டயலாக் இதுவா? சோ ஞாபகம். ஐயோ நல்ல டயலாக்ல அது. உன் பேர் என்ன? ஜெரி வினி பிரெட். நான் யா பிரெட் ஜாம் பேர் வச்சுக்கிட்ட என்ன மீனிங்? அன்பு பரவி கிடக்கு. ஏதோ ஒண்ணு எனக்கு. ஆனா உங்க ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் இருக்கு. ராமோட ரியாக்ஷன்ஸ் வந்து நான் பண்ணணும். கண்ணு அத்தனை கண்ணு சிமிட்டும் இப்படி மேல பாப்பாங்க. என்னென்னமோ ராம் வந்து ஹாப்பி நியூ இயர்னு ஒன்று விஷ் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ நான் தயவு செஞ்சு கொடுக்குறேன். அதை நீங்க வந்து பாருங்க. ஹாலிடேஸ்க்கு வந்து லெக்ஸிகோல போங்க, ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி ஐஸ் எல்லாம் ஃப்ளட்டர் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வந்து மியூசிக்லி பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். ஏன்னா அது இவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ் வச்சுட்டு. எப்பவுமே பேசிக்கலி நான் இன்னசென்ட். அதுல ஆக்டிங் கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த குட்டி ராமோட போட்டோ நான் நிறைய குட்டி ராம் வச்சிருக்கேன். எல்லா கெட்டப்பையும் எடுத்து வச்சிருக்கான்பா இந்த பையன், எல்லாத்தையும் மானத்தை வாங்குறதுக்குன்னே. அது வந்து ஆப்பிரிக்கால நம்ம கெட்டப் போட்டது. ஆப்பிரிக்கால நம்மளோட செகண்ட் மேரேஜ் ஆனிவர்சரிக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஆப்பிரிக்கன் ஸ்டைல்ல ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணோம். அதோடது அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்பிரிக்கா இந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு ட்ராமேட்டிக்கா இருந்தது வந்து ஆப்பிரிக்கன் டாய்லெட் தாண்டி. ஆப்பிரிக்கன் டாய்லெட்ல நாங்க இருந்தது வந்து அந்த மாதிரியான ஒரு ட்ரைபல் ஏரியா. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு சொல்லவே முடியல. உட்ல தான் வந்து டாய்லெட் இருக்கும். ஆனா தண்ணி கிடையாது. சங்கட்டமா இருக்காது. ஐயோ எனக்கு அதை சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. ட்ரைபு. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி பாத்ரூம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே காட்டு வழி போற புள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அங்கே கெஸ்ட் வராங்க, நம்மள மாதிரி கெஸ்ட் வராங்க அப்படின்னா அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் இருக்கும். அது எப்படின்னா நம்ம நார்மல் ஃப்ளோர் இருக்கும், நடுவில் ஒரு இவ்வளோ பெரிய இந்த சைஸ்க்கு ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டூல் இருக்கும், ஸ்டூல் கம்ப்ளீட்டாக கவராக இருக்கும், அதுல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில தான் நம்ம ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. தண்ணியுமே வேணும்னா நம்ம அங்க இருந்து அதுவும் எப்படி பாத்ரூம்லாம் போய் முடிச்ச பிறகு தான் அங்க தண்ணி இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் ஒரு அவசரத்துல போயிட்டேன் காலங்காத்தால. பாக்குறது உள்ள இருந்து கத்துறேன், டே எனக்கு காப்பாத்துடா, உள்ள டேப்பே இல்லடா, டிஷ்யூ இல்ல எதுவும் ஒண்ணு, உள்ள இலை தான் பிச்சு போட்டு வச்சிருக்காங்க, எடுத்துக்கணும் போல இருக்கு அந்த இலைய. யாரும் யூஸ் பண்ணி போட்டாங்களான்னு தெரியல. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நாங்க வந்து கத்துறேன். அப்புறம் இவங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் டேப்ல தண்ணி வரும், அதுவும் சொட்டு சொட்டா வரும். இவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கேன், ஐயோ எப்படா வருவாங்க அப்படின்னு. அதுல வந்து ஏதோ ஒரு கப்புல தண்ணி பிடிச்சிட்டு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தாலே அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வந்து ட்ராமேட்டிக்கா எனக்கு இருக்கும். பட் அதர் தென் தட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்பிரிக்கன் ஸ்டைல்ல நம்ம கல்யாணம் பண்ணோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீ கொடுத்த ஒரு பெஸ்ட் கிஃப்ட் அது ஆக்சுவலா எனக்கு. இது வந்து பார்த்தா நம்ம ஹைதராபாத். எனக்கு ஞாபகம் இல்ல. அங்க ஒரு கோட்டை என்னமோ ஒரு என்னது சார்மினார், அங்க எடுத்த போட்டோவா இது? அந்த போட்டோ இது. ஓகே, எனக்கு நல்ல மெமரி தான். ஹைதராபாத் நம்ம எதுக்கு போனோம்? அத வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் எவர் எங்களோட ஃப்ளைட் ட்ரிப் வந்து கோவாக்கு தான். ஸோ கோவாக்கு போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது சரி வரும்போது சரி கனெக்டிங் ஃப்ளைட் தான் போட்டிருந்தோம். ஸோ போகும்போது எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது ஹைதராபாத்தில் கனெக்டிங் ஃப்ளைட் போட்டிருந்தாங்க. வெயிட்டிங் ஏரியாவில் கேமரா பேக்கை வச்சுட்டு கேமரா பேக்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஆமாம் நம்ம கிட்ட கேமரான்னு ஒரு விஷயம் இருந்தது எங்கே அப்படின்ற மாதிரி தேடி அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து ஹைதராபாத் போயிட்டு
மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்தோம். அப்போ அப்படியே சரி ஒரு ட்ரிப்பு போட்டுடலான்ட்டு சார்மினார்ல போய் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. மலரும் நினைவுகள். ஸோ த லாஸ்ட் பிக் எனக்கு ஃபைனலி ஒரு ரீசெண்ட் பிக் வந்துச்சு. ஓ இந்த அகைன் ஆஃப்ரிக்காவா? யா எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். லைக் என்னன்னா இதில் அந்த இமேஜ் வந்து தெரியல. பட் என்னன்னா நமக்கு பின்னாடி வந்து அந்த சூரியன் ஒளி வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குற எனக்கு மாதிரி இது அங்கேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமாடே இருக்கு, நம்மளோட தாத்தா பாட்டி ரொம்ப பழைய காலத்துல இருக்கவங்க மேபி அவங்களுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தா இப்படிதான் இருக்கும். ஏன்னா உன் ட்ரெஸ் என் ட்ரெஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. தாத்தா பாட்டி வந்து ஆப்பிள் வாட்ச்லாம் கட்டிட்டு டேய் அந்த வாட்ச் நீ வந்து காஸ்டியூம்க்கு சம்பந்தமே இல்லாம போட்டுருக்கடா, அது உன்னோட மிஸ்டேக். இது நான் போட்டிருக்கேனா? நீ தான் போட்டிருக்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட்ஸ் ஓகே, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆஃப்ரிக்கன் ட்ரிப்பே ஓவரால் ஒரு ஜாலியான ட்ரிப்பு. சீக்கிரமா ஆஃப்ரிக்கா போகணுண்டே. Yes. இது வந்து பின்னாடி ஒருத்தர் வேறு இருக்கார், அவரை நான் மறைச்சிக்கிறேன் பாவம். இது வந்து நம்ம ரீசெண்டாக கோவா போனப்போ எனக்கு வந்து இந்த ட்ரிப்புமே ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப். ஏன்னா நம்ம வந்து அங்கே நாங்கள் ஸ்ட்ரிக்ட்லி நம்ம வந்து வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு வித்தியாசமாக எதையாவது பார்த்தா வீடியோ எடுத்துடணும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஆகிடுவோம் நாங்கள். ஸோ அங்கே போனப்போ வீடியோ எடுக்கக்கூடாது. இது வந்து நமக்கான ஃபுல்லாக நம்ம வந்து ஒன்லி என்ஜாய்மெண்ட் ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று போனோம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரிப் போய் செம்ம ஃபன் பண்ணி பயங்கரமாக நம்ம ஜாலியாக இருக்கோம். ஸோ எனக்கு அதோட மெமரிஸ். ஆக்சுவலாக எனக்கு இப்போ இது பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா வி நீட் அ ஹாலிடே. இல்லை சீரியஸா கண்டிப்பாக ஒரு 2 பேர் அப்படியே சில்லா ஒரு சில் ட்ரிப் ஒன்று தேவை. மச் நீடட். போய் ஷூட்லாம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் நாங்கள் போயிட்டு. நானும் எல்லா எபிசோடையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஒரு ட்ரிப்பு. எங்களுக்கும் அப்படியே ஒரு ட்ரிப்பு அப்படின்னு. சரி ஓகே பார்ப்போம் பண்ணுவாங்க. பட் ஃபோட்டோ செஷன் ஜாலியாக போச்சுடே. செம ஜாலியாக இருந்தது. நிறைய மெமரிஸ் வந்து ரீகால் பண்ணோம். நிறைய மெமரிஸ், சூப்பரான மெமரிஸ் எல்லாமே ரீகால் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து ஒரு விஷயம் இருக்கு, என்னது கேட்டு சொல்கிறேன். இந்த பாத்துல தான் போகணும், இந்த வேலை தான் போகணும்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. லைக் என்னன்னா நீ என்னோட லைஃப்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் மோசமான ஒரு நீ அழுதுறாதே, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பேபான்னு பேசிட்டு விளையாடிட்டு இருந்த பிள்ளைய இந்த பையனுக்கு எதிர்க்க உட்கார வச்சு நிறையவே நீ சேஞ்ச் ஆகிட்ட. ஸோ நான் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Iron Massage, Skin Med and The Label Eye.